சிவனின் மூன்றாம் கண். பிரளயத்தின் பிறப்பு காலம் கடந்த பின் உலகம் முழுவதும் அநியாயம், அகங்காரம், பொய்மை ஆகியவை ஆட்சி செய்தன. மனிதர்கள் தங்கள் மனசாட்சியை கொன்றுவிட்டனர். தெய்வங்கள் கூட இந்த நிலையை பார்த்து வருந்தினர். அப்போது பரமசிவன் கைலாய மலையில் ஆழமான தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது நெற்றியில் மூன்றாவது கண், ஒரு மங்கலான ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது. பார்வதி தேவியும் மற்ற தேவர்களும் பதறி கேட்டனர். நாதா, உங்கள் மூன்றாவது கண் திறக்கப் போகிறது. உலகம் தாங்காது. ஆனால் சிவபெருமான் அமைதியாக கூறினார். அழிவு இல்லாமல் புதுமை இல்லை. சில நேரங்களில் அழிவுதான் சுத்திகரிப்பு. அந்த வார்த்தைகள் வானத்தில் ஒலித்தவுடன் அவரது நெற்றியிலிருந்து தீயின் ஒளி பாய்ந்தது. அது ஒரு சூரியனை விட கொடிய ஒளி. ஒரு கணத்தில் மலைகள் உருகின, கடல்கள் கொந்தளித்தன, வானம் சிவந்தது. அந்த ஒளியிலிருந்து வெளிப்பட்டது காலாக்னி, சிவனின் கோபத்தின் வடிவம். அந்த அலை உலகில் உள்ள பொய்மையும் அநியாயத்தையும் எரித்து தள்ளியது. ஆனால் அந்த தீயின் நடுவே ஒரு புதிய ஒளி உருவானது, புதிய உயிரின் விதை. அழிவு முடிந்ததும் பூமி மீண்டும் அமைதியானது. மரங்கள் முளைத்தன, நீர் தெளிந்தது. மனிதர்கள் தங்கள் பிழைகளை உணர்ந்து மறு வாழ்க்கையை தொடங்கினர். பார்வதி தேவி மெதுவாக கூறினார். நாதா, அழிவின் வழி உருவானது வாழ்க்கை. சிவன் சிரித்தார். அழிவு என்பது முடிவு அல்ல, புதுமையின் தொடக்கம்.